الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وما أرسلنا من رسول إلا ليطاع بإذن الله ولو أنهم ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم رسولا لوجدوا الله توابا رحيما. صدق الله مولانا العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் புனித நீண்ட ரமலான் மாதத்தை அடைந்து 3 நாட்கள் நோன்பு நோற்று 4வது தராவியை தொழுது முடித்திருக்கிறோம். ரப்பல் உற்சாக கருணையினால் நாம் வைத்த நோன்புகளையும் தொழுகைகளையும் வழங்கி ஜக்காத்து சதக்கா போன்ற தான தர்மங்களையும் மற்ற உபரியான நாம் செய்த அனைத்து அமல்களையும் முழுமையாக கவலை செய்கிறானாக. அதில் இருக்கக்கூடிய தப்புகளையும் தவறுகளையும் முழுமையாக மன்னித்து அதை முழுமையாக கவலை செய்து அதற்குரிய கூலிகளை நிறைவாக தந்தக்கூடியவனாக. கணிதற்குரிய எல்லாருடைய கிருபையினால் இன்றைக்கு சூரத்து நிசா பெண்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய 4வது சூரா ஆரம்பிக்கப்பட்டு மொத்தம் 176 ஆயத்துகள் கொண்ட சூறானது அதிலே 147 ஆயத்துகள் ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கேள்வினால் இன்றோடு 5 ஜுசுக்கள் முடிந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். கணிதற்குரிய எல்லாருடைய இன்றைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகளிலே அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்லி தருகிறான். முக்கியமாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்த தெரிகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று அல்லாஹ் நபியிடத்தை அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய மேன்மை, அவருடைய சிறப்பு, அவர்கள் எவ்வளவு இரக்கமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்து சொல்லும் பொழுது ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். இந்த பூமிக்கு எந்தெந்த தூதர்களை எல்லாம் நாம் அனுப்பினோமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முழுமையாக வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லிட்டு பிரத்யேகமாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு சொல்லுகிறான், இதுவரையும் அல்ல, இதுக்கு பிறகுதான் நம்முடைய நபியுடைய சிறப்பு என்னங்கிறத புரிய வேண்டும். சொல்லுகிறான் அல்லாஹ், வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும், அநீதம் செய்த பாவிகளான அந்த பாவிகள் தங்களுடைய தப்புகளை எல்லாம் உணர்ந்து உங்களிடத்துல வந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு கேட்டு வந்தார். வலவ் அன்னஹும் இஸ்ஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபருல்லாஹ், நான் அநியாயம் செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன், பெரிய பாவியா இருக்கேன், எனக்காண்டி அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க நாயகமே என்று உங்களுடைய தௌபா தேடி வந்தா வஸ்தக்ஃபர லஹு ரசூல், ரசூலாகிய நீங்களும் அவர்களுக்காக அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டால் லஜதுல்லாஹ தௌபா ரஹீமா, நிச்சயமா உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. நாம தப்பு செய்யல, நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நான் தப்பு செய்யல மன்னிச்சு கேட்டா. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த பாவிகள் உங்கள்கிட்ட வந்து அல்லாஹ்ட்ட எனக்காண்டி மன்னிப்பு கேளுன்னு கேட்டா நீங்க துஆ செஞ்சா கண்டிப்பா நாம மன்னிப்பு கேட்கலாம். அப்ப நாயகத்துடைய சிறப்பு மகத்துவம் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். நான் சாதாரணமான மனிதர் அல்ல, சாதாரண நபி என்ற நமது நாயகம் உயிருக்கு மேலானவர்கள். அவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசித்து ரோல் மாடலாக ஆகிறோமோ அதே போல சிறப்பும் அல்லாஹ் நமக்கும் தந்து பாவத்தை மன்னிப்பான். சந்தேகம் கிடையாது. நபிமார்கள் என்பவர்கள் ஒரு ஊருக்கு நபியா வருவாங்க, ஒரு கூட்டத்துக்கு நபியா வருவாங்க, ஒரு கிராமத்துக்கு நபியா வருவாங்க. ஆனா நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, அகிலங்கள் அனைத்துக்கும் நபி. அகிலங்கள் என்றால் இந்த உலகம் மட்டுமல்ல, எத்தனை உலகம் இருக்கிறதோ அத்துணை உலகத்திற்கும் நமது நாயகம் தான் சிறந்த நபி, உயர்ந்த நபியாக இருக்கிறார்கள். பொதுவா ஒரு ஊரு ஒரு ஆளால அடையாளம் விடப்பட்டா அந்த ஆளை கொண்டாடுவோம். அந்த ஊர்ல ஒருவர் சிறந்து விளங்குகிறார் என்றால் ஸ்டேட் லெவல்ல அவருடைய சிறப்பு தெரியுதுன்னா நம்ம பெருமைப்படுவோமா இல்லையா? எங்க ஊருக்காரு, என்னுடைய சொந்த பந்தம், சொந்தமே இருக்காதான் சொல்லிக்குவோம். அவர் யார் தெரியுமா, என்னுடைய இன்னாருடைய மகன், இன்னாருடைய எப்படியாவது ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி, ஏன்னா அதுல எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. எங்க ஊர் காது என்பதை சொல்வதில் சந்தோஷம். காரணம் அந்த ஊர் உலக அளவுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்கன்னா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருதுன்னா 10th + 2 எக்ஸாம் முடிஞ்சு ஸ்டேட் ஃபர்ஸ்டா ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, மாணவனோ மாணவி வரும் பொழுது அந்த ஒரு மாணவியால அந்த ஊருக்கு அடையாளம் ஏற்படுது. ஒரு கிராமமா இருக்கும், ஒரு டீ கடைக்காரருடைய மகளா இருப்பா, அல்லது ஒரு மளிகை கடையுடைய பையனா இருப்பான். ஆனா சாதாரணமாக பார்க்கப்பட்ட அதுவரையும் அந்த ஒரு மகனால் ஒரு
அந்த ஊர் உலகத்தை அடையாளப்படுத்துகிற காரணம் அந்த ஒரு மனிதனுடைய அந்த மாணவனுடைய சிறப்பின் காரணமாக என்றால் நம்பிக்கையவர்களே நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி நீங்க உலகம் அறியுதா இல்லையா? ஒரு கிராமத்துல ராமேஸ்வரத்துல ஒரு கிராமத்துல பிறந்த அவர் உலக அளவு கொடுப்படுறது அவருடைய திறமையா அவருடைய நாட்கள் முக்கியம். ஆனாலும் அவர் உலக அளவுக்கு அறியப்படுறதுனால நம்ம எவ்வளவு பெருமைப்படுறோம். இந்தியக்காரு, தமிழ்நாட்டுக்காரு, நம்ம மதத்தை சேர்ந்தவர் என்று எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். ஒரு மனிதரான உலகம் இந்த அளவுக்கு சிறப்பு சந்தோஷப்படுகிறது என்றால் உலகத்துக்கெல்லாம் தலைவராக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர் என்பதை நாம் தெரிய புதிய கணக்கு அவர்கள் மிக சிறந்த இரக்க உடையவர்களாக இருந்தார்கள், கிருபையாளர்களாக இருந்தார்கள். எல்லா மக்களிடத்திலும் அன்போடு பழகுவார்கள். நமக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு இந்த அன்புங்கிறது 8ஆம் கனியா நிறைய மக்களுக்கு போயிடுச்சு. எதுக்கெடுத்தான டென்ஷன், பிசினஸ் டென்ஷன், வேற டென்ஷன், மற்ற டென்ஷனால மனைவியில சந்தோஷம் பேச மாட்டேங்கிறோம், பிள்ளைகளுக்கு பேச மாட்டேங்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் அன்பு கேள்வி. நம்ம சரியா அன்பு செலுத்தாதனால யாரு அன்பு தராரோ அவர்களுக்கு போய் இன்னைக்கு பிள்ளைங்க வழி தவறுதலுக்கு இது ஒரு காரணங்க. மதம் மாறி போகுது, ஈமான் விட்டு போகுது, கள்ளக்காதல போகுது. காரணம் என்னன்னா நம்ம காட்ட வேண்டிய முகப்பத்தை சரியா காட்டாததுக்கு விளைவு எவனோ ஒருவன் பேஸ்புக்ல, ட்விட்டர்ல, வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி நான் உன்னை விரும்புறேன், என் உயிருக்கு மேலா என்பதாக பொய்யான மோசமான வார்த்தையா சொல்ல அந்த அன்பிலே மயங்கி போய் ஈமானின் பெற்றோரை இழந்து தவிக்கக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? பிள்ளைகளுக்கு பாசம் தேவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்கன்னா தொழுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நீளமா தொழுன்னு ஆசைப்படுவேன். ஆனா எனக்கு பின்னாடி பிள்ளைங்கெல்லாம் தொழுவாங்க. ஒரு பிள்ளை அழுவும், அந்த அழுவுடைய குரலை கேட்கும் பொழுது எனக்கு மனசு கேட்காது. அந்த பிள்ளை அழுகும் பொழுது அந்த பிள்ளையுடைய தாயுடைய மனசை என்ன பாடுபடும். என் பிள்ளை அழுவுது, பசின்னு அழுவுதா, எதை கடிச்சிருச்சா தெரியலன்னு அந்த தாயுடைய உள்ளம் பறிப்பதிருப்பதை பார்க்கும் பொழுது எனக்கு தொழில் நீளமா ஆக்கணும் ஆசை இல்லாம சுருக்கி தொழுவேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுவதில் ஆனந்தம் கண்டவர்கள் ஒரு பிள்ளையுடைய அணுகுறதுக்காக தொழுகையை சுருக்கிட்டாங்கன்னா அந்த பிள்ளை மீது எவ்வளவு இறக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஸன் ஹுசைனை மேற்படி கொஞ்சம் கொள்ளாமல் முத்தம் கொடுத்தாங்க. அக்கறாங்கிற சாமி கேட்கிறாங்க, என்ன நாயகமே பிள்ளைகளும் கொஞ்சம் கொள்ளாமல் முத்தம் கொடுக்கிறீங்க, எனக்கு 10 பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளைக்கு முத்தம் கொடுத்ததே கிடையாது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உள்ளத்துல அல்லாஹ் இறக்கத்தை எடுத்து நான் என்ன பண்ணேன். எந்த அளவுக்கு சொன்னாங்க பிள்ளைங்க பாசம் வைக்கிறதை. மல்லம் எதகம் சரீரனா, யாரு பிள்ளைங்க மீது இறக்கம் காட்டலையோ நாம என்ன சேர்ந்தவே கிடையாது. தன்னை சேர்ந்தவனாக நாம் அறியப்படணும்னா பிள்ளைங்க மீது பாசம் வைக்கணுங்கிறத இந்த ஹதீஸ் வழியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபிகளே சொல்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை யாராவது ஒரு மூமின் சொத்தை விட்டுட்டு போனா அந்த சொத்து அந்த பிள்ளைகள் அந்த அவருடைய வாரிசுதாரர்களுக்கு சொந்தமாக இருக்கட்டும். ஆனா யாராவது ஒரு மூமின் சொத்து இல்லாம இறந்து போகிறார், அவர் கடனாளியா மௌத்தாயிட்டாரு, அல்லது அவருக்கு சொத்து இல்லாம அந்த பிள்ளை கஷ்டப்படுறாங்கன்னா கஷ்டமே பட வேண்டாம். அந்த கடனாளியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கும் அந்த எத்தீமான பிள்ளைகளுக்கும் நான் ஆதரவு தருகிறேன், அவர்களை எடுத்து வரட்டும். யாரோ பெற்ற பிள்ளைய ஒரு கஷ்டப்படக்கூடியவர் என்பதால அந்த பிள்ளைக்கு நான் பொறுப்புதான் சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு இறக்கம் இருந்திருக்கிற மக்கள் மீதம் இருக்கிறீர்களே. என்னதுக்கு மேல ஸல்லல்லாஹு பெண் பிள்ளை மீது அதிக பாசம் சொன்னாங்களா. யாருக்கு 3 பெண் பிள்ளை இருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வழியை வளர்த்து ஆளாக்குகிறாரோ அவரும் நான் சொல்லிட்டு இப்படி இருப்போம் சொன்னாங்க. ஆள்காட்டியவர் நடுவர்கள் 2 பேரும் இணைச்சு சொன்னாங்க, நானும் அவரும் இப்படி இருப்போம். ஒரு சஹாபி கேட்டாங்க, நாயகம் 2 பெண் பிள்ளை இருந்தால் அப்போதும் அதே பதில் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அவர் 2 பேரும் இப்படி இருப்போம். இந்த ஹதீஸ் கடைசியில சொன்னாங்க, எவரும் அதுக்கு இன்னொரு கேள்வி கேட்கல. என்ன கேள்வினா, நாயகமே எனக்கு ஒரு பெண் பிள்ளை தான் இருக்கு, நானும் சிறந்த முறையில வளர்த்து ஆராய்க்கிறேன், நானும் உங்களுடைய இருக்கலாம்னு கேட்கல, ஆனா கேட்டிருந்தா நாயகம் ஆமான்னு சொல்லியிருப்பாங்க என்று சொல்கிறார் என்றால் பெண் பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு அதிக அன்புடையவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க என்பதை பார்க்கிறோம். அதுபோல மனைவிக்கும் இன்னைக்கு நம்ம அன்பு செலுத்துவது என்ன இருக்கிறவர்கள் மனவளத்தை உட்கார்ந்து பேசக்கூட நம்ம டைம் ஒதுக்குறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆயிஷா அறிவிக்கிறாங்க, 11 பெண்கள் ஒரு வீட்டுல உட்கார்ந்து ஒன்று சேர்ந்து பேசினாங்க. உன்னோட திண்ணை இருக்கும், திண்ணையே கிடையாது, ஏன்னா திண்ணையில உட்கார்ந்து பேசினாங்க. அந்த 11 பெண்கள் என்ன பேசினாங்கன்னா, தன்னுடைய கணவனுக்கும் தனக்கும் மத்தியில என்ன உடன்பாடு இருக்கிறதோ அது எந்த ஒளிவு மறைவு இல்லாம நீங்க எல்லாம் பேசணும்னு சொல்ல எல்லாம் தன்னுடைய கணவன்
எப்படின்னா என்ன பாத்துக்கிறாங்க எல்லாம் பேசுறாங்க. கடைசியா 11வது பெண்ணு உம்மு சலூங்கிற பெண்ணு சொல்லுகிறார்கள், தன்னுடைய கணவன் அபூ சலூங்கிறவர் என் மீது எவ்வளவு பாசம் வச்சு வாழ்ந்தாருன்னா நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி வாழ்ந்தார். ஒரு பெண்ணு எப்படியெல்லாம் ஆசைப்பட்டு வருவாரோ அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய கணவரா இருந்தாரு என்று இந்த பெண்மணி சொல்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சொல்லி முடிக்கும் போது ஸ்டெக் ஆயிட்டாங்க. ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, ஏமா மனைவி ஆயிஷாவே அவங்கள பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க, அப்படி ஸ்டெக் ஆகிட்டீங்க, என்ன காரணம் கேட்கும் பொழுது அவ்வளவு பாசம் வைத்திருந்த அந்த அபூ சலூ கடைசியில தன் மனைவி தலாக் விட்டுட்டாரு, தன் மனைவியை தலாக் விட்டுட்டாருன்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த மனைவி மனசு என்ன நினைக்கும், என் புருஷன் நீங்க என்ன செய்வீங்களோ தெரியலங்கிற கேள்வி இருக்குமா இல்லையா? வாயில சொல்லல, ஆனா மனசுல என்ன இருக்குங்கிறத உணர்ந்தவர்கள், மனைவியுடைய உணர்வுக்கு மதிப்பு தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஆயிஷா கவலைப்படாத, அந்த அபூ சலூ தலாக் விட்ட மாதிரி நான் உன்னை தலாக் விட மாட்டேன். அந்த அபூ சலூ எப்படின்னா நான் மனைவியை சந்தோஷப்படுத்தினாலோ அதை விட நான் அதிகம் பாசம் வைப்பேன், சந்தோஷப்படுத்துவேன், ஆனா தலாக் விட மாட்டேன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவுக்கு மனைவியோட சந்தோஷமா இருக்காங்க. அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சிறந்தவர் யார் தெரியுமா? யாரு தான் மனைவியிடத்துல நல்ல பேர் வாங்குறாங்க அவங்க சிறந்தவர். இன்னைக்கு மற்றவங்களோட நல்ல பேர் வாங்கிடலாம், அங்க வாங்கதான் கஷ்டம். மனைவிட்ட நல்ல பேர் வாங்குறதுதான் பெரிய சிரமமான காரியம். ஆனா அதை யாரு சாதிக்கிறாரோ அவர் தான் சிறந்தவராக மாறுகிறார். இருக்கிறவர்களே, என்ன நபிமார்களும் அவங்க வாழ்ற காலத்துல அவங்களுடைய எதிரிகள் கொடுத்த தொல்லை தாங்க முடியாம துவா செஞ்சாங்க. அந்த எதிரி அழிச்சு துவா கேட்டாங்க. ஆனா ஒருபோதும் ஸல்லல்லாஹு எதிரி அழித்து துவா செஞ்சதே கிடையாது. அபூஜஹல் என்ன அநியாயம் பண்ணிருக்கான், அபூஜஹல் எவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான். உத்துபா ஷைபா குப்பைகளை மேல போடுவாங்க, குடல்களை மேல ஒட்டக குடல்களை அள்ளி தூக்கி போடுவாங்க, எல்லாமே சகித்து பொறுத்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரம் கூட அல்லாஹ் அன்போடு அநியாயம் பண்றானே இவனை அழிச்சு துவா கேட்டது கிடையாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் மாறிப்பான் தெரியுமா? வமா கானல்லாஹு யுஅذிபஹு அன்த ஃபீஹிம் யா ரசூலல்லாஹ், நீங்க உயிரோடு இருக்கிற வரையிலும் அந்த காஃபிர்களை நான் விட மாட்டேன், நான் வேலை செய்ய மாட்டேன். அப்ப அந்த காஃபிர்கள் பாதிக்கப்படாம இருக்கு காரணம் யாரு? நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். எந்த அளவுக்கு காஃபிர்கள் கூட ஒரு ஈவு இரக்கத்தோடு கண்ணியத்தோடு கருணையோடு நடந்திருக்கிறாங்க அதை பார்க்கிறோம். வீட்டில் ஒரு செய்தி சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்ல வருகிறது, முஸ்லிம்கள் தான் பெரும் பாவம் செஞ்சவர்கள், ஆனா தௌபா செய்ய மறந்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. அந்த மக்களை அந்த நரகத்தை போட்டு வேதனை செய்வானா, வேதனை தாங்க முடியாம கத்துவாங்களாம். நரக காவலாளி யாருங்க? மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அவங்களை கேட்பாங்களா, நாங்க எவ்வளவோ வேதனை செய்யப்படுறோம், இன்னமா எங்களுக்கு வேதனை செய்யணும், கொஞ்சமாவது எங்க இறக்க காட்டக்கூடாதா அப்படின்னு கெஞ்சுவாங்க. மாலிக் சொல்லுவார், நான் என்ன பண்ணேன், உங்களுடைய ரப்பாகி அண்ணாவே உங்க மீது இறக்கம் காட்டாம கோபமா இருக்கிறானே, நான் எப்படி உங்க மீது இறக்கம் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாருகமராகிவி யாரா இறுதியார்களா மகாபீரியார்களா இவங்க மீது இறக்கம் காட்டக்கூடாதா என்று கத்துவார்கள். இதை கேட்ட மாலிக் சொல்வார்கள், இதை விட நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, கலிமா அதிகமா சொல்லுங்க சொல்லும் பொழுது அந்த நரகவாசிகளான மூமின்களான பாவிகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரொம்ப சவுண்டா சொல்லுவாங்க. இந்த சப்தத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் கேட்பான். கேட்டுட்டு ஜிப்ரீலை கூப்பிடுவான், ஜிப்ரீலுக்கு வாங்க, உம்மத்தி முஹம்மதிய நரகத்துல வேலை செய்வான்னு தெரியுது, என் பிரிய நபி ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து நரகத்துல வேலை செய்ய போறான்னு தெரியுது, உடனே நீங்க நரகத்துக்கு போங்க ஜிப்ரீலே, மாலிக் கிட்ட சொல்லுங்க, என் உம்மத்து என் நபியுடைய உம்மத்துடைய வேதனை குறைக்க சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துடைய வேதனை குறைக்கப்படும். அந்த மக்கள் குறைக்கப்படக்கூடிய நேரத்துல இந்த நரகத்துடைய வாசலை வந்து ஜிப்ரீல் நிற்பாங்க. அந்த நரகவாசிகள் வேதனை செய்யப்பட்ட அந்த நரகவாசிகள் கொடிக்கட்டைகளாக கரிக்கட்டை போல எரிஞ்சு 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 கரிக்கட்டைகளாக வந்து இருப்பாங்களாம். அவங்களோட நிலையை பார்க்கணும் ஜிப்ரீல் அழுவாங்க, ஜிப்ரீல் தாரே அழுவாங்க. இவங்களாம் பேசிக்குவாங்க, நாங்கள் இந்த வேதனை குறைக்கப்படுவதற்கு ஜிப்ரீல் தான் காரணம் என்பதாக சொல்லிட்டு சொல்லுவாங்களா, நீங்க யாருன்னு தெரியலையே, யாரும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் தான் ஜிப்ரீல். அப்ப அழுவாங்க, நரகவாசி அழுவாங்க,
நாங்கள் இப்படிலாம் வேதனை செய்யப்படுறோமே, எங்கள் நபிக்கு தெரியாம இருக்குதோ இல்லவோ தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது சல்லல்லாஹு சொல்லுவாங்க, நீங்க இப்படி வேதனை செய்யப்படுறது எங்க நபிக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சுச்சுன்னா அவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க? இருக்க மாட்டாங்க. சொல்லும்போது வலிது அன் சலாமனா, நீங்க சலாமே எங்க நபிக்கு எத்தி வைங்க, நாங்க படுற வேதனையை எங்க நபிக்கு சொல்லுங்கன்னு சொன்னதுதான் தாமதம். இதோ சொல்லுகிறேன் என்பதாக ஓடோடி வருவாங்க அவர்கள். பூவாங்க மரத்துக்கு கீழே நாயம் ஓய்வு எடுத்திருப்பாங்க. சரதாரத்தில் வந்து மரத்துக்கிட்டே வந்துருப்பாங்களா, வந்துட்டு இருப்பாங்களா, சொல்லுவாங்க யார் சூழல்லா அழுதுகிட்டே நிற்கும் பொழுது சரதாசம் கேட்பாங்க, ஜிப்ரீலே எதுக்காண்டி அழுது நிற்கும் பொழுது, நாயகமே உங்களுடைய உம்மத்து நரகத்தில் வேலை செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நரகத்திலிருந்து சப்தம் வரும், முஹம்மது ரசூலுல்லாஹ் மக்களுடைய சப்தத்தை கேட்டதும் யா உம்மதி என்று அழுது கொண்டே ஓடோடி வருவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே சஜிதால விழுந்துருவாங்க. யா அல்லாஹ் என் உம்மத்தை காப்பாத்து, நரகத்திலே என் உம்மத்து வேலை செய்யப்படுறாங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ் உங்க தலையை உயர்த்துங்கள், நீங்க கேட்கிற துஆவை நான் கபூல் செய்ய சொல்லதும் சல்லல்லாஹு துஆ செய்வாங்க. யா அல்லாஹ் என் உம்மத்துல யாரெல்லாம் நரகத்துக்கு போயிட்டாங்களோ அந்த உம்மத்து மக்களை எல்லாம் வெளியே கொண்டு வான்னு சொல்லதும் அல்லாஹ் கபூல் செய்வான். நரகத்திலிருந்து இந்த உம்மத்தை சேர்ந்தவர்கள் வெளியேறுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் படிக்கிறோம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அருள் பிழங்காக வந்தவர்கள். அவர்களை நாம் நபியாக ஏற்றிருக்கிறோம் என்றால் சில விஷயமாவது அவங்களை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். ஒரே வார்த்தை சொன்னாங்க, இரஹமு மன்ஃபில் இரஹமு மன்ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ளவர் மீது இரக்கத்தோடு நடங்க, அல்லாஹ் உங்களுக்கு மீது இரக்கப்படுவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தின் சுலத்தில் எவ்வளவோ இருக்கிறது, ஒரு சுலத்தாக பின்பற்றலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லா மக்கள் மீதும் அன்போடு நடப்போம், சந்தோஷமாக பாசமாக நடப்போம், யார் மீதும் சலனம் வேண்டாம், யார் மீதும் கோபம் வேண்டாம், யாரையும் உதாசனப்படுத்த வேண்டாம். எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் உம்மத்தி முஹம்மதியா சேர்ந்தவர்கள் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு பாசத்தோடு வளருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை முழுமையாக பின்பற்றி அவருடைய மீது அதீத முஹப்பத்தை கொண்டு இம்மையில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்ட நல்லவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கக்கூடிய பெரும் பாக்கியம் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.